கூப்பிட்ருக்காங்க. ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ உங்களுக்கு சஃபாரியில் என்னெல்லாம் நடந்துச்சு, என்னெல்லாம் காமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். வெல்கம் பேக் டு டாப் ஸ்லிப் பார்ட் 2. ஸோ இப்போ நாங்கள் வந்து ஜாலியாக மேலே ஏறி உட்காந்தாச்சு. பாருங்கள் என்னதான் அப்படி காட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனோம். இது வந்து 1.5 hours ரைட் போல். ஸோ இப்படி தான் இருந்துச்சு போகிற வழி. அப்பா என்னால் எடுக்கவே முடியல, ஏன்னா அவ்வளோ ஆடிக்கிட்டே போச்சா, அதனால் சரியாக எடுக்க முடியல. ஸோ இப்படி தான் இருந்தது. போய் ஆடலும் அப்படி அவ்வளோ இருந்துச்சு. ஆனால் என்ஜாய் பண்ணலாங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருந்துச்சு. போகிற வழியிலேருந்து வியூ பாயிண்ட்லாம் இருந்தது. இங்கே வந்து எப்படின்னா சஃபாரி ரைடு, அதாவது நாங்கள் ஒரு தடவை கொடைக்கானல் போனோம். அங்கே வந்து எப்படின்னா வியூ பாயிண்ட், அந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட்னு நிறுத்தி காமிச்சாங்க. இந்த பாயிண்டில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ இங்கே நிறுத்தி பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னா, அங்கே தூரத்தில் ஒரு பைசன் இருக்குது. ஸோ நாங்கள் சைடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பைசன் பார்த்தோம். பைசன் வந்து ஆக்சுவலி இந்த ஃபாரஸ்ட்டில் நிறையாவே பைசன் தான் பார்க்குறோம். அதுக்கும் ஆப்போசிட்டில் நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா மான் பார்த்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், தெரியுதா? அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எங்களை பார்த்துச்சு, அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துச்சுங்க. நான் போகிற வழியெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு என்ன பார்க்குறோன்னு காமிக்கிறோம். அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா அவ்வளோ யானை, அதாவது வைல்டு எலிஃபென்ட்ஸ். இது வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்குன்னு சொன்னாங்க, சத்தம் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பாருங்கள் அந்த எலிஃபென்ட், அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிற எலிஃபென்ட் வந்து எப்படி மரத்தை உடச்சி அதுக்குள்ளேருந்து சாப்பிடுதுன்னு பாருங்கள். அவ்வளோ அழகாக இருந்துச்சு இதை பார்க்க போகும்போது. எலிஃபென்ட்ஸ்லாம் நான் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா காட்டு பன்னி, அதாவது அது எதுவும் பண்ணல, அது ஆக்சுவலி வந்து பயந்து தான் ஓடிச்சு. பட் ஒரு பக்கத்தில் இருக்க வியூ கிடச்சிது. நம்ம ஆல்ரெடி ஹோட்டல் பக்கத்துலேயே இருக்குது, பட் பார்க்க அழகாக இருந்தோடனே எடுத்துட்டேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பன்னிக்குட்டி. அப்படியே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து எலிஃபெண்ட் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அது வந்து எப்படின்னா ட்ரெயினான எலிஃபெண்ட் போல். ஸோ அதனால தான் அவங்க வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள் ஒரு பிரிட்ஜு மாதிரி, இதுதான் லாஸ்ட் எண்டா, அதாவது இந்த எலிஃபெண்ட் பார்த்துட்டு நம்ம திரும்பிடுவோம்னு சொன்னாங்க. பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்குலாம் ஒரே பயம், பக்கத்துலேருந்து ஏதாச்சும் பண்ணிடுமோன்னு. இல்லை, அது வந்து ரொம்பவே சைலண்ட்டாக தான் இருந்தது. ரொம்ப எதுவுமே பண்ணல, அழகாக அப்படியே நின்றுச்சு. ஃபோட்டோ எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக நின்றுச்சு. இவங்களும் கூட்டிகிட்டு போய் இந்த பக்கம் பார்த்தா அதே மாதிரி இன்னொரு எலிஃபெண்ட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து எலிஃபெண்ட்ஸ்லாம் வளர்க்குறவங்க, அதாவது கேர்டேக்கராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள் அது வந்து என்ன பண்ணுதுன்னா அதோட சங்கிலியாக அதுவே எடுத்துகிட்டு வருது பாருங்கள். ரொம்ப க்யூட்டில். இந்த மாதிரிலாம் நம்மளோட நாய்க்குட்டியே கேட்காது, எலிஃபெண்ட் போய் கேட்குது பார்த்தீங்களா, அதுதாங்க பெருசு. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா இந்த காட்டு ஃபுல்லாக பைசன் தான் இருக்கும் போல். அவ்வளோ பைசன்ஸ் இருந்ததுங்க பாருங்கள், தூரத்தில் தெரியுதுல, அதான் பைசன். எனக்கு சரியாக ஷார்ட் வைக்க தெரில, லைக் ஷார்ட் வைக்க முடியலை, முடியலை. பட் பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்குன்னு. சைடில் அப்படியே வந்துச்சு, மேலே அங்கே நிற்கிது பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இங்கே பாருங்க சைடில் வந்து பார்த்தா அவ்வளோ பைசன்ஸ். எங்களுக்கு பார்க்க பயமாக இருந்துச்சு, ஏன்னா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அது அந்த வண்டியை தூக்குனாலும் தூக்கணும், பட் அது சைலண்ட்டாக புல் சாப்பிட்டுட்டு இருந்ததுனால எங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, ரொம்பவே அழகாக இருக்குது. அப்படியே மேலே அந்த மரத்தில் பார்த்தா எதுவும் இல்லை, பட் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம சஃபாரி முடிச்சுட்டு வந்தாச்சு. வந்து இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அவ்வளோ மான், அதாவது டியர்ஸ், அவ்வளோ டியர்ஸ் இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது, அந்த புல்லில் மேய்ஞ்சிட்டு இருந்தது. நீங்கள் என் இடத்துல நின்று பார்த்துருந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், கேமராவில் சரியாக விசிபிளாக இல்லை, இவ்வளோ அழகாக இருந்தது பார்க்கவே. ஸோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரியல், அதாவது நீங்கள் வந்து அந்த இடத்துல நின்று பார்த்தீங்கன்னு வைங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும், உங்களுக்கு தெரியும் நல்லாவே. இந்த பக்கம் பார்த்தா பன்னி, இந்த பக்கம் பார்த்தா அது என்ன மான், இந்த பக்கம் பார்த்தா பீகாக்ஸ். அவ்வளோ இயற்கை நிறைஞ்ச ஒரு இடமா நாங்கள் வந்து சூஸ் பண்ணி போயிருக்கோம். அதை நினச்சா ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது.
ஸோ இப்போ வந்து நைட் ஆயிடுச்சு. நாங்கள் வந்து நைட்டில் நடந்து வந்துட்டுருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் வந்து காலையில் ஃபுட்டை சொல்லிட்டோம், இந்த மாதிரி நைட் என்ன சாப்பிட போகிறோன்னு. என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சப்பாத்தியும் சிக்கன் கிரேவியும் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நடந்து வர வழி அப்படியே நைட்டில் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. செம்மையாக இருந்தது, சில்லுன்னு காற்று வேறு. ஸோ இப்போ நான் போய் ரிவ்யூ சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம ஆர்டர் பண்ண சிக்கன் கிரேவி. 2 பவுலில் வந்தது. பார்க்கவே யம்மியாக டேஸ்டியாக அப்பீலேட்டிங்காக இருக்குது. சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள், சூப்பராக இருந்தது. சப்பாத்தியோடு அதுவும் செம்ம டேஸ்ட். அந்த கிளைமேட்க்கு நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா தெரியும், சீரியஸாக செம்மையாக இருந்தது. இப்போ நான் சாப்பிட்டுட்டு தூங்கலான்னு இருக்கேன். குட் நைட் கைஸ். குட் மார்னிங். இதான் என்னோடய அவுட்ஃபிட். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சு ஒரு வாக்கிங் போகலாம், இந்த இயற்கையோடு சேர்ந்து வாக்கிங் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வாக்கிங்க்கு கிளம்பிட்டோம். நல்லா கூலாக காற்று அடித்தோடனே நான் வந்து ஜர்க்கின் எடுத்து போட்டுக்கிட்டேன். சைடில் பார்த்தா அவ்வளோ அனிமல்ஸ், பீகாக்கு, பிக்ஸு அப்படின்னு நிறைய இருந்தது. ஸோ அப்படியே அழகாக அந்த இயற்கையை ரசிச்சுட்டு நாங்களும் நடந்து போயிட்டுருந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. காலையில் இந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணுங்க. ஸோ சேடாக நாங்கள் இன்றைக்கி தான் கிளம்புறோம். இதுதான் என்னோடய அவுட்ஃபிட், கிளம்புறதுக்கான அவுட்ஃபிட். ஸோ சேடாக இருக்கக்கூடாதுன்னு எங்கள் இப்போ ஜாலியாக கிளம்புறாங்க. காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு தான் பேக் பண்ணி எல்லாத்தையும் காரில் எடுத்து வச்சிட்ருக்கோம். ஸோ பாய் பாய் சொல்லிட்டு இந்த ரூமை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். எங்கள் அம்மாவும் ரொம்ப சேடாக வந்து அந்த லாக்கை பூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். பக்கத்தில் பார்த்தா அவ்வளோ விண்மில், அவ்வளோ கிட்டத்தில் பார்த்தோம் நாங்கள். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா மணப்பாறையில் இருக்கோம். மணப்பாறையில் வந்து அரிசி முறுக்கு ரொம்பவே ஃபேமஸ்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கடை சூஸ் பண்ணிக்கிட்டே வரப்போது இந்த கடை கிடச்சிது. இந்த கடை பேர் வந்து சூர்யா பேக்கர்ஸ். ஸோ அவ்வளோ முறுக்கு இருந்தது. நாங்கள் வந்து 2 முறுக்கு மட்டும் வாங்கிக்கிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஸ்நாக்ஸ் இருக்குது பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு பார்க்கவே. எங்கள் அப்பாவும் அப்படியே ஆர்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா அழகாக பார்த்து என்ன முறுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டுலாம் ஆர்டர் பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஸ்நாக்ஸ்லாம் எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்வீட்ஸு, பன்ஸு அப்படின்னு நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. சைட்லேயே இவங்க வேலை பார்க்குறத பார்த்தோம். அப்படியே பார்த்துட்டு ஒரு கேப்சர் பண்ணிட்டு போகலான்னு பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே விறகு அடுப்பில் போட்டு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். இப்போ போகிற வழி சூப்பராக இருந்தது. அண்ட் ஃபைனலி இப்போ நைட் ஆக போகுது. டாப் ஸ்லிப்லேருந்து கிளம்பி நாங்கள் வந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். நைட் ஆயிடுச்சு கைஸ், அவ்வளோதான். ஸோ இப்போ வந்தாச்சு. குட் நைட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.